எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி, 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது. நம்ம ராசிக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ராசிக்கு 12ல் குரு சனி வராரு, நம்ம ராசிக்கு 11ல் வராரு, நம்ம ராசிக்கு 10ல் வராரு. அவர் எங்கனாலும் வரட்டும், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானக முக்கியம். நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க. 27 நட்சத்திரம் 12 ராசியில் அடக்கம். 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா 108 பாதங்கள். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயே 4 பாதங்கள் வருங்க. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருங்க. 3 நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் 9 பாதமாக இருக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, அதுவும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு மேச ராசியில் பிறந்திருக்கோம், இல்லை ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான எண்ணம், ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும். அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா, இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா? பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா, இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் ஏற்படுத்தி விடுமா? முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேனுங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது இல்லைங்க. ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்கிறோமே தவிர அந்த ராசியில் பிறந்த நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க, ஏமாத்துற வேலை. உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், திருமண ஸ்தானாதிபதி யார், எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்குவாங்க. ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம். வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம், ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம். அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4வது கட்டம், வாங்கணும்னா 4வது கட்டம், திருமணம் பண்ணுமா 7வது கட்டம், புத்திர பாக்கியமா 5வது கட்டம், உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா 6வது கட்டம், தொழில் ஸ்தானமா 10வது கட்டம், தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா 11வது கட்டம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாலுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது, எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம்.
இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நாம் எப்படி இருப்போம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, முழுமையாக இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பார்க்க தான் போகிறோம், சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ரிஷபராசிக்கு 11வது பாவகத்துக்கு வராரு. அப்போது ரிஷபராசிக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி, பிதிரு ஸ்தானாதிபதி. ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் தருவார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரவர் லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் வரக்கூடிய சூழல் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும். இது வரைக்கும் நான் சம்பாதிக்கிற இடத்துல தான் சார் இருக்கிறேன், சாதிக்கிற இடத்துக்கு வரல, பறக்க பாடுபட்டு இருக்கிறேன் சார், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, உழைப்பு இருக்குது உயர்வு இல்லை, கஷ்டம் இருக்குது கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் 100% உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், வாழ்வாதாரமும் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வாழ்வாதாரத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல நீங்க போகுது. லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறார். உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. சனி பகவான் விதிகாரகன் சொல்லலாம். குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது பாவகத்தில் இருந்து குரு பகவானோட சேர்ந்து 5வது பாவகத்தை பார்ப்பார். நிறைய நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்க போகுது. நிறைய நண்பர்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரப்போகுது. பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. இது வரைக்கும் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்களே சார். யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு விட்டோம். எங்கெங்கே போக சொன்னாங்களோ எல்லாம் போயிட்டுங்க. இதுவரை நாங்கள் செலவு பண்ண காசெல்லாம் செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமி எல்லாம் கல்லாகி போச்சு. இந்த நேரத்தில் சொல்கிறேனுங்க, 100% புத்திர வளர்ச்சி ஏற்படும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி தானுங்க சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வராரு. பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி. அப்போது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மாறுறாருன்னா ஏப்ரல் 28 தேதிக்குள்ளார 29 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. இந்த 29 நாளில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர சோகம் நீங்க போகுது. புத்திர பாக்கியம் இல்லைன்ற ஒரு சோகம் இருக்கும் இல்லையா, அந்த தடை நீங்க போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் நீங்க போகுது. என்ன சார் ஆதாரம்? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். சனி பகவான் எந்த இடத்துக்கு வராரோ அதே இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறார். பிரமாதமான நேரம். அப்போது சனி பகவானோட இருக்கக்கூடிய கிரகங்கள் 5 கிரகங்கள். இந்த அமைப்பு மறுபடியும் வரணும்னா 30 வருஷம் ஆகும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் மீனத்துக்கு வராருன்னா ரிஷபராசிக்கு 11வது பாவகத்தில் முதல்ல சூரியன், அடுத்தது சந்திரன், அடுத்தது புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு. 5 கிரகங்கள். சனியோடு சேர்த்து 6 கிரகங்கள் 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில். 6 கிரகங்களுடைய பார்வை ரிஷபராசிக்கு 5வது பாவகத்தில் 6 கிரகங்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, ரிஷபராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து 4வது பார்வையை பார்க்குறார். அப்போ கிட்டத்தட்ட 8 கிரகங்களுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் படும். இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். 15 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, புத்திர பாக்கியத்தில் எங்களுக்கு தடை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க போகுது. அதே மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் ஆதாரம்ன்றது சொல்லி போடுறேனுங்க. உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கலசர ஸ்தானாதிபதி செவ்வாய், இருவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில்.
புதனுடைய ஆதிக்கத்தை, புதன் சுக்கிரனோட சேர்றார், உங்கள் ராசியாதிபதியோடு சேர்றாங்க. இதனால் திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கலையான்னு கவலை, ஒரு சிலருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற கவலை. ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சார், என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 28க்கு மேலே சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன தம்பதிகளுக்கு மறுமணம் நடக்கும். டெம்பரவரியாக பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். இது நல்ல ஒரு பிராத்தம். எந்த மாதிரி பிராத்தம்னா, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தம் கொடுக்கும். வேலை வாய்ப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில பேர் சொந்த தொழில் செய்வாங்க, சில பேர் வெளியூர் வெளிநாடு போவாங்க, சில பேருக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு நிரந்தரமாக வரும். அரசாங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏற்கனவே தொழிலில் சங்கடங்கள் இருக்குதுன்னா அந்த சங்கடங்கள் நீங்கும். அயல்நாடு போகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் ஏற்படுது. உண்மையிலேயே ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் வரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. காற்றடிக்கும் போது தூற்றிக்கட்டணுங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். சரியா? சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பிரமாதம். உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சூரிய பகவானோட சேர்ந்து 5வது பாவகத்தை பார்க்குறார், புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். இன்னும் நல்லா இருக்கும். அதனால தான் முதல்ல சொன்னேன், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரப்போகுதுங்கன்ட்டு. 8வது பாவகத்தை பார்க்குறாரு. ரிஷபராசியில் பிறந்தவங்க வாகனம் வாங்குறதுக்கான பிராத்தமும் உண்டு. இதுவரை நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கிறீங்கன்னா மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேற்கொண்டு 100% கார் வாங்க போகிறீங்க. வீட்டில் ஒரு 5 சீட்டர் கார் வச்சுருக்கிறீங்கன்னா 7 சீட்டர் கார் வாங்குவீங்க. ஒன்றோட ஒன்று அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ரிஷபராசி நண்பர்களுக்கு வரதானுங்க போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள் இது நடந்தது அல்லது நடக்கலை அப்படின்ட்டு. இந்த நேர காலத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்ற விவரம் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சரியா? சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.